அவங்க அதை செஞ்சுக்கிடுவாங்க. யார் யார் போக முடிஞ்சு அவங்கெல்லாம் போங்க. எனக்கும் நிறைய செய்தி அது வரதாங்க, எனக்கு போக முடியல. சில நேரங்கள் சண்டை போய் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லோரும் நிறைய கேட்டாங்கன்னா அந்த திருமணத்தில் போய் சாப்பாடு விஷயங்கள் அவங்க செஞ்சுருப்பாங்களா, இறந்து போகணும் பண்ண முடியுமாங்களா? முடியாது. அதனால் இது ஒரு தெளிவு பண்ணுங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு கூட்டம், ஒன்றிய கூட்டம் போடணும்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கு. அது நல்ல விஷயம்தான். அந்த ஒன்றியத்தில் வந்து எல்லாரும் சேரும்போது அவங்களாம் பேசி முடிவு எடுத்து இந்த தலைவர் செயலாளருக்கு சொல்லும் போது அந்த 4 மாதத்துக்கு, அதாவது 4 முறை போடுறோம்ல வருஷத்துக்கு மாவட்ட கூட்டம், அதில் எல்லோரும் ஒன்று சேரும்போது அதிகமான ஆட்கள் வர்றதுக்குள்ளான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றியம் தான் அதை செயல்படுத்தும். அப்புறம் பொருளாதார ரீதியில் இப்போ சொன்ன மாதிரி மாமச்சனா 4 லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது கடன் உதவி திட்டத்துக்காக உள்ளது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு செய்யலாம் அப்படிங்கும்போது செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி 4 லட்சத்து இதுக்கு செலவழிச்சாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த 4 ட்ரிப்பு நம்ம கூட்டம் போடுறோம்ல, அதை வருஷத்துக்கு அந்த ஒன்றியம் எல்லாம் சேர்ந்து இதுக்கு செய்யலாம் அப்படின்னா செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு கடன் உதவிக்கு மட்டும்தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எல்லோரும் ஒன்று சேரணும். தனிப்பட்ட முறையில் யாராவது மறுப்பு சொன்னாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பேசி அது ஒரு நல்ல முடிவை எடுங்க. கம்பெனிகளை பொறுத்தளவில் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ